பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அழுக்கில் விழுந்துருவாங்க. இல்லைன்னா அந்த அழுக்குக்குள்ளே கையை விட்டுடுவோம். இல்லை நம்ம வாழ்க்கையே அந்த அழுக்குக்குள்ளே விழுந்துடும். நம்மளை பார்க்குறவங்க சில பேர் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, பாரு எப்படி இருக்குது வாழ்க்கை, வாழ்க்கையே போச்சு, அழுக்குக்குள்ளே பாரு எப்படி இருக்காங்க பாரு அந்த வாழ்க்கை, இவங்களா இவளா இவனா அப்படின்னுட்டு தகுதியே இல்லாத அவங்க நம்மளை பேசியே காலி பண்ணிடுவாங்க. இதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாங்களா? கொடுக்கக்கூடாதுங்க. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்ம அந்த அழுக்குலேயே வாழ்ந்துக்கலாம்ப்பா அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. அந்த அழுக்குலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட நம்ம வரணும், அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய அந்த பழைய அழுக்கு எவ்வளோ அழுக்கு வேணா இருக்கட்டுங்க, அது எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை அவர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நமக்கு புது வாழ்க்கையை தருவார், புது ஆரம்பத்தை கொடுப்பாரு. நம்மளை பேசுனாங்க இல்லைங்களா, அவங்க திருப்பி நம்மளை பார்க்குறப்போ அவங்களுக்கே நம்மளை அடையாளம் தெரியாது. ஏன்னா நம்மளோட பழைய அடையாளத்தை இயேசு கிறிஸ்து அந்த அழுக்கெல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தி அந்த பழைய அடையாளத்தை மாற்றி புது பிகினிங்கை வந்து நமக்கு கொடுத்துருவாருங்க. வாழ்க்கையில் இப்போ எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் நீங்கள் இருக்கலாங்க, அதுலேயே இருக்கும், அதே இது ஓகே இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அந்த அழுக்கான அந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவரணும். யாராவது இருக்காங்களா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்காருங்க ஒருத்தர், இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை மாற்றிடுவார். அவர்கிட்ட உங்களை நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, அவர் உங்களை பரிசுத்தப்படுத்திடுவார். உங்களோட பழைய அடையாளங்கள்லாம் அவர் மாற்றிடுவாருங்க.